வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பமில்லாதவங்க கடந்து போயிடலாம். சரி, ஒரு கேள்வி ப்ரோ, கேன் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் மறைவு ஸ்தானம்? மறைவு ஸ்தானம், சரி, மறைவு ஸ்தானம் அப்படின்றது வந்து இயல்பாக லக்னத்திலிருந்து எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்திலிருந்து 3, 6, 8, 12 இந்த பாவகங்களை வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னு ஜோதிடங்கள் குறிப்பிடுகிறது. அதுக்கு சில விஷயங்களும் இருக்குன்னு வச்சுக்கோமே. சரி, இந்த பாவகங்களுக்கும் இயல்பான பாவகங்களுக்கும் என்ன டிஃபரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல்பாக பாத்தீங்கன்னா லக்னத்தின் ஒளி, லக்னத்துக்கு அப்படின்ற ஒரு ஒளி இருக்கும். லக்னம்ன்றது யாரு? நானு. லக்னம் என்னோட முகம், என்னுடைய நானு. ஒரு நபரை நீங்க பேசும்போது, ஒரு நபர்கிட்ட நீங்க பேசும் பொழுது ஒருத்தரோட கையை பார்த்து பேசுவீங்களா? ஒருத்தரோட காலை பார்த்து பேசுவீங்களா? இல்ல, நேரடியா அவங்களுடைய முகத்தை பார்த்து பேசுவீங்களா? அதுதான் லக்னம். ஓகே. அடுத்ததாக பாத்தீங்கன்னா மறைவு அப்படின்றது லக்னத்தின் பார்வை, உங்களுடைய பார்வைகள் படாத இடம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணமா சொல்லணும்னா, லக்னத்தின் 12வது பாவகம் இந்த இடம் எனக்கு பின்னாடி என்னால பார்க்க முடியும். ஓகே, எனக்கு பின்னாடி என்னுடைய பார்வை இல்லாத இடம். இதே இன்னொரு விஷயமும் ஜோதிடம் சொல்லுது. நம்ம ஒரு மனிதர் எப்பொழுதுமே 24 மணி நேரமும் 6 ராசிகளோடைய தொடர்புல இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுது. அதாவது ஒரு 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 இடத்துல, ஒரு திடல் மாதிரியான ஒரு பிளேனான ஒரு இடத்துல நீங்க போய் படுக்கிறீங்க அப்படின்றப்ப, படுத்து அண்ணாந்து நீங்க பாக்குறீங்க இல்ல, உங்களோட வியூ இருக்குல்ல, அது எப்பொழுதுமே வந்து 180 டிகிரியில இருக்கும். 6 ராசிகளை குறிப்பிடும். 6 ராசி எப்பொழுதுமே உங்களின் பார்வையிலும், மற்றொரு 180 உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 6 ராசிகள் உங்களின் பார்வையில் இல்லாம இருக்கும் அப்படின்ற விஷயங்களும் இருக்கு. இதற்கு அடுத்து ஆக்சுவலி மறைவு ஸ்தானம்ன்றது நிறைய விஷயங்கள் இருக்கு. இதற்கு அடுத்து மறைவு அப்படின்றது வந்து காலபுருஷ தத்துவத்திற்கு மறைவா, உங்களோட லக்னத்துக்கு மறைவா, காலபுருஷ தத்துவத்தினுடைய 8ஆம் வீடு 6ஆம் வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக காலபுருஷ தத்துவத்தின் 6வது வீடு கன்னி வீடாகவும், 8ஆம் வீடு இந்த வீடாகவும் வந்துடும். என்னது? விருச்சிக வீடு. சரி, இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. விருச்சிக வீடு நீங்க பார்த்தோன்னே தெரியும். விருச்சிகத்துக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேல். தேல் வந்து இயல்பாக எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லுக்கு அடியில, பாறைக்கு அடியில. இயல்பாகவே விருச்சக லக்னக்காரர்களுக்கு இந்த விஷ ஜந்துக்கள் மேல அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும், அவர்களே இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருப்பாங்க. உயிரை காக்கக்கூடிய விஷயத்தை அடிப்படை டாக்டர் இல்ல, உயிர் காப்புறுதி அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்ல, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம் ஈட்டக்கூடிய தன்மையிலையும் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் இடம், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். சரி, இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா? இந்த 3, 6, 8, 12க்கு அப்ப என்னையா சிறப்பு? முழுக்க முழுக்க துர்ஸ்தானங்கள்னு சொல்லப்படுது. சுக்கிரனாக இருக்கிற பட்சத்துல 3லயும் 8லயும் முழுமையா மறைவாரு. அவரே 12லயும் 6லயும் மறைய மாட்டாரு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 12வது இடத்துல அவர் உச்சம் அடைகிறதுனாலையும், சுக்கிரனுக்கே வந்து இயல்பாக ஒரு நாளின் கடைசி படுக்கறை, பெட்ரூம், காமம் இது ரிலேட்டடான ஒரு பிளானட் அப்படின்றதுனாலையும் இந்த 6ம் 12ம் அவருக்கு மறைவு கிடையாது. இயல்பாக 6, 12ல சுக்கிரன் இருக்கிறவங்க நல்ல ஆக்டிவான ஒரு பர்சனாவே இருப்பாங்க, ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அடுத்ததா 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் இயல்பாகவே ஒரு லக்னத்தில் ஒரு எந்த ஜாதகத்திலையும் 6வது இடத்துல 8வது இடத்துல பிளானட் இருக்கு அப்படின்னா, அந்த நேரத்துல ஒரு சரியான ஜோதிடர், நானு கூட ஒரு அளவுல கேப்பா நிறுத்தி நிதானமா தான் நான் பலன் சொல்வேன். ஏன்னா 6ம் 8ம் கெட்ட ஸ்தானம். அதே நேரத்துல 6ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் சுப அமைப்புல இருக்கும் பொழுது, 6ஆம் பாவகத்துல சுபத்தன்மை இருக்கும் பொழுது நீங்க ஒரு இடத்துல அடிமையாக இருப்பீங்க. மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் ஜாப், தப்பா சொல்லல, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் பாவகம் சுபத்தன்மையாக இருக்கும். அப்ப அரசாங்கத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தொழில இருப்பாங்க. ஒரு நிரந்தரமான ஒரு இடத்துல 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரியான தொழில் அமைப்புகள்ல இருப்பாங்க. இதுதான் 6ஆம் இடத்து சுபத்துவம். 8ஆம் இடத்து சுபத்துவம். இதுல 6ம் 8ம் மிக்ஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு அடுத்தவரின் பணம் வரும். இந்த அடுத்தவர் பணம், எதிரியின் தனம் அப்படின்றது ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். எதிரியின் தனம் அப்படின்றது ஜெக்பாட் அடிக்கிறது, நம்பர்ஸ் அடிக்கிறது, ஷேர் மார்க்கெட். 8 வந்து ஷேர் மார்க்கெட் வந்துடும், 6 வந்து அடுத்தவர்கள் பணம் அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல வந்துடும். ஸோ இது எல்லாம் நல்ல குணங்கள். சரி, கெட்டது இயல்பா சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்துல அஷ்டம சனி செயல்படும் பொழுது எந்தெந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கோ அந்த அமைப்புகளை அந்த பாவகத்தில் அமர்ந்த பிளானட்டாக இருக்கட்டும், அந்த பாவகாதிபதியும் சுபத்தன்மையில் இல்லாதப்ப கொடுப்பாங்க. என்னது? கடன், நோய், எதிரி, அசிங்கம், அவமானம், கேவலம், விபத்து, மரணம், மரணத்திற்கு நிகரான துன்பம், பேசாம செத்து போயிருக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்ற மாதிரியான சில விஷயங்கள். சரி, அந்த இடத்த ஏன் மறைவா வச்சாங்க அப்படின்றதுக்கு நேரடியான விளக்கம் சொல்லியாச்சு. இது
லக்னத்தின் ஒளிப்படல. ஆனால் 8ல் அமரக்கூடிய எந்த பிளானட்டாக இருந்தாலும் லக்னத்தின் 2ஆம் வீட்டை பாதிக்கும், தனது 7ஆம் பார்வையாக, ராகு கேதுவை தவிர்த்து. அப்ப இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பட்சத்துல நிச்சயமாக 8ஆம் இடத்தில் அமர்ந்த சனியோ செவ்வாயோ ராகுவோ இயல்பாக 2ஆம் இடத்தை கெடுப்பார்கள், குடும்பம் கெடும். அப்ப 8ஆம் இடத்த மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொன்னதுக்கு இன்டைரக்டான அர்த்தம் அங்க இருக்கிற பிளானட் இயல்பாக 2ஆம் வீட்டை பாதிக்கும் அப்படின்றதுதான். சரி, 12ஆம் வீட்டை பத்தி பேசவே இல்லையே. 12ஆம் வீடு, இந்த வீடு ரொம்ப முக்கியமான வீடு. ஒரு மனிதன் எங்க பிறக்கிறான், எதன் வழியாக வெளியே போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்தில் பிறந்து ஒரு மனிதனின் உயிர் பிறக்கிறது லக்னத்தின் அடிப்படையிலையும், உயிர் பிரிந்து அவர் இந்த பிறவியை முடிக்கக்கூடிய அமைப்பு லக்னத்தின் 12ஆம் பாவகத்தையும் குறிக்கும். 12ஆம் பாவகத்துல பாவர்கள் இருக்கலாம்னு ஜோதிட புத்தகங்கள் சொன்னாலும் 12வது பாவகம் கெட்டு போய் பாவத்துவ அமைப்புல சனி செவ்வாய் ராகு இவர்கள் மூவரும் முக்கூட்ட அமைப்புல தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடிய அமைப்புல அந்த பாவகம் கெட்டு இருக்கும் பொழுது, அந்த தசைகள் வரும் பொழுது, ஒருவர் தனது வாழ்வில் அந்த 12ஆம் பாவக மோசமான தசை வரும்போது சிறைச்சாலையில் இல்ல மருத்துவமனையில், இது ரெண்டுமே ஒரே கேட்டகரிக்குள்ள வரும். உங்களால சுயமாக இயங்க முடியாம ஒரு இடத்துல அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதனால மற்றவர்கள் சிறைச்சாலைனா கூட நான் அதை மருத்துவமனை ஹாஸ்பிட்டல்னு சேர்த்துக்குவேன். ஏன்னா உங்களை இயங்க முடியாம ஒரு இடத்துல அப்படி கட்டி போடக்கூடிய ஒரு தன்மையாக அந்த 12ஆம் பாவகம் இருக்கும். இயல்பாக ஒருத்தருக்கு 12வது பாவகம் சுபர் அமைப்புல இருக்கும் பொழுது வெளிநாடு வெளிமாநில அமைப்புல போனாலும் மரணம் அவங்களுக்கு இயல்பாக வரும் அப்படின்றதையும் சில ஜாதகங்கள்லயும் அதையும் பாக்குறேன். படுத்தோனே நிம்மதியா தூங்கிடுவாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கை பிற்பகுதி ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 2வது மறைவு ஸ்தானம் அப்படின்றது பிரைவேட் பார்ட்டியும் குறிக்கும். ஓகேங்களா? அதாவது இயல்பாக நீங்க பாக்குற ஒரு அமைப்பு ஒண்ணு, நீங்க பார்க்க முடியாத சில விஷயங்கள்னு இருக்குல்ல, ரொம்ப 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 பெர்ஃபெக்டான முழுக்க லாஜிக்கான அமைப்புல தான் ஜோதிடம் இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கிற அமைப்புலயும் உங்களின் ஜாதகத்துல புதன் எப்படி இருக்காரு அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஜோதிடம் உங்களுக்கு விளக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் இவ்வளவு நேரம் பேசின இந்த மறைவு ஸ்தானம் எதுக்கும் நான் எந்த ரெஃபரன்ஸோ நோட்ஸோ எதுவுமே இல்லாம தான் பேசுறேன். சோ இந்த மாதிரியான இயல்பான மறைபொருள் சாஸ்திரம், இதுவும் 8ஆம் பாவகம் தான். இயல்பான மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இதுக்கு காரகன் புதன் சனி அப்படி இப்படின்னு வருவாங்க. மறைபொருள் சாஸ்திரமாக இருக்கட்டும், உங்களால சாதாரண மக்களாக புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், தாந்திரிகம் மாந்திரிகம், இது எல்லாம் 8ஆம் பாவகம். அப்ப கிட்ட பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கெட்ட விஷயங்கள் இருக்கு, ரேரா நல்ல விஷயம் இருக்கும். அந்த ரேரான நல்ல விஷயத்த இயல்பா தப்பு பண்ணா கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான அமைப்பை இந்த 6 8ஆம் பாவகங்கள் சுபத்தன்மையில இருக்கும் பொழுதும், மோசமாக இருக்கும் கூடிய பட்சத்துல மீளவே முடியாத HIV அப்படி இப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல 6 8வது அதிபதிகளும் கொடுத்து பாவத்துவ அமைப்புல உங்களை நிரந்தரமா படுக்க வச்சிருவாங்க. ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். ஆக்சுவலி நிறைய இருக்கு, கான்வர்சேஷன் வேற மாதிரி போனா நிறைய வரும். ஸோ நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.